வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ வந்து புத்தரை பற்றி ஒரு விஷயம் அருமையாக தன்னுடைய நூலில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புத்தர் வந்து கூறியிருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு உண்மையை சொல்கிறாரு. புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயம் இருக்குன்னா உடனே அதை நீங்கள் நம்பிடாதீங்கன்றார். டோன்ட் பிலீவ் எனிதிங் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். அதாவது நீங்களே உணராமல், நீங்களே அனுபவிக்காமல், நீங்களே நேரடியாக இதில் பங்கு பெறாமல், வெறுமனே யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக வந்து அதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அது உண்மைன்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நானே கூட பல விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அதாவது நான்றது கௌதம புத்தர். நான் பல விஷயங்களை சொல்லுவேன், நான் உணர்ந்த பல விஷயங்களை சொல்லுவேன், நான் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை சொல்லுவேன், உலகத்தில் இப்படி இருக்கக்கூடியது தான் உயர்ந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன்றதுக்காக கௌதம புத்தராகிய நான் கூறுகிறேன் அப்படின்றக்காக உடனே வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு மிக உயர்ந்த விஷயங்கள் புத்தரே சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறணும், ஏற்றுக்கிறணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கல, அப்படி ஏற்றுக்கிறது தப்புன்னு நான் சொல்கிறேன். நான் கூறினால் கூட நீங்கள் உடனே ஏற்றுக்கிறக்கூடாது. நான் சொல்கிற மற்ற நான் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப், என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த விஷயத்தை, நான் அனுபவித்த விஷயங்களை, அனுபவித்த உண்மைகளை, நான் கடந்து வந்த பாதையில் சந்தித்த விஷயங்களை உங்கள்கிட்ட நான் நேரில் சொல்கிறேன். நீங்கள் அதை கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக அதில் ஈடுபடுங்கள். அந்த விஷயத்துக்குள்ளே ஈடுபடணும். இது உண்மைதானா? கௌதம புத்தர் சொன்னார், புத்தர் சொன்னார், இது உண்மையாக இருக்குமா? அவர் சொன்னார், அதுக்காக உடனே அப்படியே நம்பிடுறதா? அவரே சொல்கிறாரு, நான் சொன்னதை உடனே நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை, நம்பக்கூடாது, எடுத்த உடனே அப்படி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார்ல. அப்போ அவர் சொன்னதை உடனே நம்பு அப்படின்றத நம்பக்கூடாதுல்ல. அவர் தான் நம்பவே வேண்டான்றாரு. நீங்களே வந்து நேரடியாக உள்ளே இறங்கி அது உண்மையாக பொய்யான்றதை கண்டுபிடிங்க அப்படின்றார்ல. அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நாமே வந்து கோதாக்குள்ளே இறங்க வேண்டியதானே, நாமளே அது வந்து உண்மைதானன்றதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதானே, நாமே அதை வந்து அனுபவித்து பார்த்துட வேண்டியதானே. அப்படி ஒரு விஷயம் இருக்குதா? அவர் மகத்தான மேட்டர்ன்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் உணராத ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உணராத விஷயம் அவர் உணர்ந்துருக்காரு, நம்ம உணரலையே. அவர் மாதிரியே நம்மளும் உணர்ந்தா என்ன? அவருடைய சீலம் தானே நம்ம, அவருடைய ஃபாலோவர் தான் நம்ம. அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, அவர் எழுதின புத்தகங்கள்லாம் படிக்கிறோம்ல, அவருடைய சொற்பொழிவு இருக்கக்கூடியதெல்லாம் எத்தனை நூல்கள் நம்ம வாசிச்சிருக்கோம். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் மத விஷயங்களை பேசுகிறதுக்கு வரும்போது அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நின்று அவருடைய சொற்பொழிவெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டு தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மீக தேடல் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மனிதன் தானே நம்ம. கௌதம புத்தர் சொன்னது மாதிரி நம்ம ஏன் வந்து கௌதம புத்தர் கூறியது உண்மைதானா அப்படின்றத நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்றது கௌதம புத்தர் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறது தான். அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை, நம்பாதீங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக நம்பாதீங்க. அதே மாதிரி பல நூல்களில் பல ஞானிகள், பல மேதைகள், இதெல்லாம் உயர்ந்த மனிதர்கள், ஆன்மீக பெரியவர்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, அவங்களாம் இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்றதுக்காக உடனே அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இங்கு வாழ்ந்த கடவுள்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி கடவுளை நம்பிய மனிதர்கள் கூறியிருப்பார்கள். அவங்க சொல்லியிருக்காங்கன்றதுக்காக நீங்கள் உடனே வந்து அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்பி அதை உடனடியாக பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. உடனடியாக பின்பற்றி நடக்காதீர்கள். அப்படி பின்பற்றி நடப்பதுன்றதே அது வந்து நல்ல விஷயம் அல்ல அப்படின்றார் ஓஷோ. ஓஷோவும் சொல்கிறாரு, கௌதம புத்தரும் சொல்கிறாரு. அதை வந்து கௌதம புத்தர் கூறியதை ஓஷோ சொல்கிறாரு. அப்படி வரும்போது என்னென்னா, நேரடியாக நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு. அப்படியே அந்த அந்த நான் சொன்னதை மட்டும் அனுபவிக்காமல் ஃபாலோ பண்ணி போகிறது அப்படின்றது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கண்மூடித்தனம், பிளைண்ட்னஸ் அப்படின்னு. இப்போ எப்படி கண் பார்வை தெரியாதவர்கள் வந்து பாதை தெரியாமல், சாலை தெரியாமல், போகக்கூடிய வழி தெரியாமல் தடுமாறி போய் அப்படியே தடவிக்கிட்டு அப்படின்ற பேட்டர்னில் இருப்பாங்கள்ல, அந்த பேட்டர்னில் நீங்கள் பார்வையற்ற மனிதர்கள் எப்படி தவித்த நிலையில் நடந்து போய் கொண்டிருப்பார்களோ அதே போல தான் உங்களுடைய நிலை இருக்கும். அதனால் கண் பார்வையற்ற, பார்வை சக்தி இல்லாத மனிதர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது நான் சொன்னதை உடனே நம்பி அப்படின்ற மாதிரி செயல்படக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த பார்வை சக்தி இல்லாத மனிதர்களைப் போன்றவர்கள் தான் அப்படின்ற மாதிரி புத்தர் சொல்கிறார். அதனால் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் நிறைய மிகப்பெரிய பேச்சாளர்கள் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க, மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க, மிகப்பெரிய அரசியல்வாதிகள் வந்து மணிக்கணக்கில் மேடையில் பேசிய விஷயங்களை எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. மிகப்பெரிய ஆன்மீக மனிதர்கள் வந்து கூறிய மிக உயர்ந்த அறக்கருத்துக்கள், அறக்கதைகள்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. இதையெல்லாம் கேட்டிருந்தால் கூட அப்படியே தனியாக உட்காந்து மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் கேட்டிருந்தால் கூட அதெல்லாம் ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு
அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்களே வந்து நேரடியாக அப்படியே ஒரு சுயமாக நீங்களே உணர்வது கண்டுபிடிப்பது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு தியான நிலை அப்படின்ற மாதிரினா தியானம் மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சி மனதை அலைபாய விடாமல் இருக்க செய்து அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணி ஒரு புதிய தரிசனங்களை நீங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டும். கௌதம புத்தர் கூறியதைப் போல அவர் கூறுவது அதைத்தான். புதிய அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டும், புதிய உலகத்திற்குள் நீங்கள் நுழைய வேண்டும், புதிய நினைத்து பார்க்க முடியாத உயர்ந்த தளங்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும். எப்போது அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் அடைகிறீர்களோ, எப்போது அப்படிப்பட்ட உலகத்தில் நுழைகிறீர்களோ, அப்படிப்பட்ட புதிய தரிசனங்களை நீங்கள் பெறுகிறீர்களோ, அப்போது நீங்கள் புதிய மனிதர்களாக, புத்தம்புது மனிதர்களாக, புதியதாக உற்சாகம் கொப்பளிக்கும் மனிதர்களாக உருவாகிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த உலகத்திற்கு அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம புத்தர் சொல்லியிருக்காரு. கௌதம புத்தர் கூறியிருப்பதை ஓஷோ எழுதியிருக்கிறார். ஓஷோ கூறியிருப்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.